ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஆக்சுவலாக நான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசவே கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். எஸ், அவனை பற்றி தான். அதாவது நமக்கும் சினிமா அப்படின்றது எப்படின்னா, எப்போடா நமக்குலாம் ஒரு சான்ஸ் கிடைக்கும், நம்மளும் அதுக்கு நம்மளை மெனக்கெடுறதுக்கு நிறையா அப்பப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு பெருசாக அந்த ஃபேமோ அல்லது சினிமா பேக்ரவுண்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு யாருமே கிடையாது. அதனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு இன்னும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. உனக்கெலாம் எப்படா கிடைக்கும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, கேட்டுப்போங்க. பட் இங்கே ரியாலிட்டி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது சோஷியல் மீடியா, அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாவில் இத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு ஒரு ரீல்ஸ் வைரல்னா போதும் மக்களே. அதாவது ஒரு குழந்த பிறக்குது, அந்த குழந்த பிறந்ததை வச்சு ஒரு வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வைரல் ஆகிடுச்சுன்னா, அந்த குழந்தைய பெற்றெடுத்த அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ரைட்டு, உங்கள் வியூஸ் பசி எனக்கும் புரியுது. அது புரியாமல் நம்மளுக்கும் கிடையாது. ஏன்னா வியூஸ் வந்தால் அதோடைய வேல்யூ என்னன்றது தெரியும். பணம் அப்படின்றத தாண்டி ஒரு ரீச்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது எனக்கு தெரியும். அதுக்காக அந்த ஒரு தகுதி, அந்த ஃபேம் லைட்டே கிடைக்கவே அருகதையற்றவங்களாம் நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு மணிக்கணக்காக அவங்க வாயை பிடுங்கி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள். எனக்கு அது மீடியா மேலே உண்மையிலே ஒரு பெரிய காட்டம் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக டேலண்ட்டை காமிச்சிட்டு வெட்டியாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெகக்னேஷன் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. மக்களுமே கோமாளிகளை கொண்டாடும் அளவிற்கு கருத்தாக எவனா பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அவனை நம்ம கொண்டாடுறோமா? இல்லை. ஏன்னா நமக்கு அந்த ஒரு 30 செகண்ட் நம்மளை எவன் கோமாளித்தனம் பண்ணி சிரிக்க வைக்கிறான். கரெக்டாக? அதாவது நீங்கள் சர்க்கஸ் பார்த்துருப்பீங்க மக்களே. சர்க்கஸ்லேயுமே அந்தரத்தில் கயிறே கட்டாமல் அங்கேயும் இங்கேயும் போவானுங்க. அவன் இதை ரேஸெல்லாம் பார்க்குறத விட இந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம ஜோக்கர்ஸ் எதாவது காமெடி பண்ணுவாங்க பாருங்கள். அதுக்கு பயங்கரமாக நம்ம மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, திறமைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பட் அதை விட இந்த ஜோக்கர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக. அதே மாதிரி தான் இங்கே சோஷியல் மீடியாலையுமே இந்த ஜோக்கர்ஸ் அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா, நான் கூட இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபஸ்ட் வர்றப்போ ரைட் ஓகேப்பா நம்ம பசங்க இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் இது பண்ணோம். பட் இப்போது போக போக எப்படி இருக்கு அப்படின்னா, டேய் யாரா நீ? எனக்கு ஒரு கட்டத்தில் எப்படி தெரியுமா தோணுது, டாக்டர் என் காலை அமுக்கி வச்சு தொடையை பெருக்கி வச்சு ஒரு விச ஊசியை போட்டு கொண்டுருங்க அப்படின்ற லெவலுக்கு அவனுடைய பேச்செல்லாம் இருக்குது. சாதியை பற்றி பேசுகிறான். அதுக்கப்புறமா நம்ம ஆக்டர் சூரி அவரை பற்றி பேசுகிறான். ஸோ இன்னொன்று, டாக்டர் திவாகர் நீ எப்படி போட்ட? ஃபிசியோதெரப்பிக்கு எப்படி டாக்டர்னு போட முடியும்? ஃபிசியோதெரபிஸ்ட் அது ஓகே, டாக்டர்னு எப்படி போட முடியும்? அதுலேயும் ஒரு பெரிய மலுமட்டை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நம்ம சுகாதாரத்துறை இதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரில, ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் ஃபிசியோதெரப்பி பண்ணுறவங்கள டாக்டர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதில்லை. ஓகேங்களா? எம்பிபிஎஸ் படித்தவங்க, பிடிஎஸ் படித்தவங்க, இந்த மாதிரி எம்டி, இவங்கெல்லாம் டாக்டர். அதுக்கு போக சில பேருக்கு இந்த கௌரவ டாக்டர் பட்டம்னு கொடுப்பாங்க, அவங்க பேர் டாக்டர்னு போட்டுப்பாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் யாரோ டாக்டர்னு போட்டுக்கிறாங்களா அப்படின்றத கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியல மக்களே. அதாவது உனக்கு ஒரு ஃபேம் கிடச்சிட்டு அப்படின்னா அதை வச்சு நீ மேலே போகிறதுக்கு யோசிக்கணும். அதை விட்டுவிட்டு நீ அட்லி யாருன்னே தெரியாது, சரி ஓகேப்பா உனக்கு தெரிய வேணாம், சரி சூரியனை பற்றி எதுக்கு அப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டால் நாங்களும் ஒரே கம்யூனிட்டிமா அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். எவ்வளோ தரித்திரமான ஒரு லெவலில் நீ இருக்க தெரியுமா? இதில் எனக்கு ரொம்ப ஒரு கோவம் என்னென்னா, மீடியா விட்டுருங்க, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இந்த இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுக்காம பாருங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ 2 படத்தில் என்னமோ நடிச்சிருக்காப்புல போல இருக்குது. அதில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்த மக்களே, இன்ஸ்டாகிராமில் அவனுடைய ஃபேன் பேஜுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தான் ஒருத்தன். ஃபேன் பேஜுன்னு கூட இல்லை, அவன் தனியாக ஒரு ஐடியா வச்சுருக்கான், அவனுக்குன்னு சில திறமைகள் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு திவாகரோட கட் அவுட்டுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு புறம்போக்கு. இதில் நம்ம இன்ஸ்டாகிராமில் சரி கொஞ்சம் ஏதாவது டைம் பாஸ்க்கு ஏதாவது பார்ப்போன்னு சொல்லி உட்காந்து பார்த்தா கருமை இவன் மூஞ்சா வருதுன்னு சொல்லி அவன் ஐடியா பிளாக் பண்ணதுக்கப்புறம் கூட மற்ற இதில் அவன் மூஞ்சா கொண்டு நம்ம இதில் கடுப்பேற்றுறாங்க. டேய் நடிப்புன்னு என்னென்னு தெரியுமாடா?
நீ யாரெல்லாம் ரொம்ப தப்பாக பேசுகிறியோ அவங்க எல்லாருமே அவங்களோட திறமையை அவ்வளோ ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. உனக்கு என்ன திறமை இருக்குது? எது தப்பு தப்பாக அப்படி பேசுகிறது, இன்டர்வியூவில் பாதியில் எஞ்சி போகிறது, எதுக்கு? உனக்குன்னு ஒரு ஃபேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமை காப்பாற்றிட்டு போ. அதை விட்டு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத எச்ச வேலை, சீபி முத்து லோ காஸ்ட்டு? முதல்ல ஒன்றை பிடிச்சி உள்ளே போடணும்டா. ஒன்றை உள்ளே போட்டோம்னா எல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறேன். சாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிற பொது மீடியாவில் உட்காந்துட்டு இப்போ வர்றோம் போக்கு. தயவுசெய்து மக்களே, இந்த நம்ம ஊடையில் நிறைய அண்ணன்மார் பழைய ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் டெலிஃபோன் மணியா அவர், அப்புறம் நம்ம ரீசெண்டாக நம்ம பெசன்ட் ரவி அண்ணன், இவங்கெல்லாம் கூட சில இது சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காவது வாய்ப்பு கொடுங்க. எதுக்கு இந்த மாதிரி எச்ச புறம்போக்குக்கெலாம் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க? ரைட்டு, உப்புமா படம் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உப்புமா ஆள் தானே தேவைப்படும். கோவம் வருதோ வரட்டும். கோவம் வர்றதை பற்றி தப்பு கிடையாது. தயவு செஞ்சு முதல்ல இந்த இவனை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுறீங்க பாருங்கள். ஐயா நீங்கள் நிப்பாட்டுங்க ராசா. உங்கள் சேனலில் நான் வேறு ஃபாலோ பண்ணி வச்சுருக்கிறேன். நீ உங்கள் இது வேறு உள்ளே வந்து தொலைஞ்சிட்டு இருக்குது. எவன் மூஞ்சை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ அவன் மூஞ்சே திருப்பி ஐயோ முடியல. சத்தியமாக அவன் அந்த கத்தியை வச்சு அறுக்கிறப்ப ஃபுல்லாக பண்ணுறான் தெரியுமா? நம்ம கத்தி எடுத்து அறுத்துட்டு போயிடலாமோ போல இருக்குது. சில வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப அவ்வளவு கொடூரமாக, எவ்வளவு சங்கடங்கள் தெரியுமா? சீரியஸாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பெருசாக நடிப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் நடிப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாரெல்லாம் அந்த எப்போ ஃபோட்டோ அனுப்புங்க, உங்கள் வீடியோஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் அனுப்பிட்டு இருக்கோம். நம்மளுக்கு யாரும் இது வரைக்கும் ஒருத்தரை கூட திரும்பி பார்த்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் இவனை கூப்பிட்டு வச்சு இதில் 30 லட்சம் சம்பளம் மயிறு மாங்கொட்டைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். யாரா நீ? அதனால் தயவு செஞ்சு நல்ல திறமைசாலிகளை உண்மையிலே வளர்த்து விடுங்க. அதில் தப்பே கிடையாது. ஆனால் உங்கள் வியூஸுக்காண்டி ப்ளீஸ் இந்த மாதிரியான எச்சைகளெல்லாம் கொண்டு வராதிங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம நார்மலாகவே வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் பற்றி பேசுகிறது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாதுன்னு நினைப்போம். ரைட்டா? உண்மையிலேயே சில விஷயங்கள் யாரெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை நான் பற்றி பேசியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில பேரை வந்து வம்படியை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற ஆளை பற்றி என்னையும் கடைசி பேச வச்சிட்டிங்களடா. ஸோ ஓகே, இனிமேல் வந்து யாரும் ரொம்ப அந்த ஆளை தூக்கி பிடிக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவர் வந்து ஒன்றும் இல்லாமல் ஜீரோவிலிருந்து வந்தது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஜீரோவிலிருந்து வந்து பல பேரை தாண்டா நாங்கள் கொண்டாடிட்டே இருக்கோம். இங்கே எங்களை போய் நாங்களே ஜீரோவில் இருந்தாண்டா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். குறைஞ்சபட்ச மனிதாபிமானத்தோடு நடந்துக்கங்க. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் காப்பாற்றுங்க. ஆமாம், ஏன்னா வீடியோஸ் பார்க்குற ஆட்கள் நாங்களாம், அது மேக்ஸிமம் வீடியோ பார்க்குற ஆட்கள் தான். அது வந்து அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து வசந்தமாளிகை படத்தில் யாருக்காக பாட்டுருக்கு தெரியுமா? அதை அவனுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கிறப்ப நான்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மா முன்னாடிலாம் வந்து பயங்கரமாக அந்த ஷால் மாதிரிலாம் போட்டு ஆடினவன் நான்லாம். இது ஒரு சுயத்தம்பட்டம் தான், இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒன்றுன்னா ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் நானும் தான் காலேஜ் லைஃப்பில் டான்ஸ்லாம் ஆடிடுறேன். அதுக்காக நான் இப்போ வந்து என் ஆட்டத்தை பாருன்னு சொல்ல முடியுமா? புரிஞ்சுக்கங்க. நல்லா ஆட தெரிஞ்சு நம்ம வந்து குரூப் டான்ஸஸ் ஒரு 40 பேரோட நம்மளால் ஆட முடியும் ப்ராப்பராக அப்படின்னு சொன்னால் ஓகே. நம்ம பாட்டு ஒரு பக்கம் போதுன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு ஆட்டம் ஆடிட்டுருக்கோம். நம்ம வந்து அதெல்லாம் பேசலாமா? அடுத்தவனை போய் தப்பாக பேசலாமா? அதனால் கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறமா பச்சை தான் கழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி கழிச்சா நான் துப்புனா தொடச்சிட்டு போயிடுற கேங்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், தட்ஸ் இட் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.